அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது வந்து காராமணி பயிர், இது ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இது வந்து வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் வந்து அடை தோசை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து நிறைய போட்டு செமி கிரேவியாக பண்ணியிருக்கோம். இது வந்து காலையில் மத்தியானம் 2 வேளைக்கும் சேர்த்து பண்ணியாச்சு. ஸோ மத்தியானம் வந்து கொஞ்சோண்டு மாப்பிள்ளை சம்பாவா இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா சோறு. ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மெனு. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இப்படிலாம் சாப்பிட்றீங்களே, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் செத்து போக தானே போகிறோம், எதுக்கு இப்படிலாம் இவ்வளோ சிரமப்பட்டு சாப்பிடணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் அவருக்கு வந்து ஆமாங்க, அது வந்து உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் டீப்பாக யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பிட்ணுமா, எதுக்கு இவ்வளோ சிரமப்படணும் அப்படிங்கிற கேள்வி வந்து சரியான கேள்வி மாதிரி தானே தோணுது உங்களுக்கும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசனை பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் இருக்குது வாழ்கிறது. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பணம் தேவை, நாளைக்கு பணம் தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி ஓடுறோம், இன்றைக்கி உழைக்கிறோம், அதுக்குண்டான பணத்தை வந்து சேமிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுதோ முடியலையோங்கிறதுக்காக ஒரு சேமிப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் உணவும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்த்து தேவை அப்படின்னா நாளைக்கு திடீர்னுலாம் நம்மளுக்கு வந்துடாது. நம்ம இன்னும் இருக்கிறதே அதுக்கு முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து தொடர் முயற்சி தான். நீங்கள் உணவு மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம், உடற்பயிற்சி நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி உணவு உடற்பயிற்சி ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஹெல்த் வந்து வரும் காலங்களில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது நீங்கள் வயசாக செல்கள்லாம் நிறைய செத்து போக ஆரம்பிக்கும், மசில்ஸ் நிறைய குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது உணவு உடற்பயிற்சி ரெண்டு மட்டும்தான் உங்களை வந்து நீண்ட காலம் வந்து வியாதி இல்லாமல் காப்பாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எதை வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். அது எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகே.